வணக்கம் நண்பர்களே. நெல்லை சந்திப்பில் உள்ள பால்மிரா ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வு. அதாவது ஜேசிஐ சார்ந்து ஒரு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் எதற்காக என்றால், இதன் நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் ஜி சூரிய நாராயண வர்மா அவர், அதாவது இதனுடைய நேஷனல் வைஸ் பிரசிடென்ட்டாக ஜேசிஐயில் இருக்கிறார். அந்த ஜேசிஐ என்பது அங்கங்கே நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் உண்மையில் ஜேசிஐ என்றால் என்ன என்றால், உண்மையில் அனைவருமே, அது குறிப்பாக இளைஞர்கள் 18 வயது தொடங்கி 40 வயது வரை உள்ள இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அமைப்பு இது. என்றால் ஜேசிஐ என்பது பி பெட்டர் என்ற கோஷத்தோடு தனிநபர் வளர்ச்சி மூலம் சமூக மாற்றத்தை நோக்கமாக கொண்ட ஒரு அமைப்பு. அதாவது ஒரு தனிநபர் வளர்ந்தால் அவரால் ஒரு சமுதாய மாற்றம் உருவாகும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி நெல்லையில் நடைபெற்ற இந்த ஜேசிஐ ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் கூட்டம் இளம் தலைவர்களின் சமூக பங்களிப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு ஆகியவற்றை மையமாக கொண்டிருந்தது. இந்த கூட்டத்தில் நேஷனல் வைஸ் பிரசிடென்ட்டுக்காக தான் இந்த கூட்டமே நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் இளம் உறுப்பினர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி, அதே போல் சமூக சேவைகள் தொடர்பான திட்டங்கள், தொழில் வளர்ச்சி மற்றும் நெறிமுறை பயிற்சிகள், முன்னணி பேச்சாளர்களின் உரைகள் மற்றும் தொழில் முனைவோர் சார்ந்த சமூக தலைவர்களுடனான சந்திப்பு எல்லாமே இதில் இருந்துச்சு. ஏன்னா நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தங்கள் குழுவில் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை, என்ன மாதிரியான சமுதாய பணிகளை எடுத்திருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்தினாங்க, தெரியப்படுத்தினாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு ஒரு உண்மையில் ஒரு தன்னம்பிக்கை, சமூக பொறுப்பு மற்றும் ஒரு தலைமைத்திறன் இதை வழங்கக்கூடிய ஒரு மேடையாக இருந்துச்சு அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து இல்லை. எனக்கு வந்திருந்த ஒவ்வொருவருமே இண்டிவிஜுவலாக அவங்க ஒரு கேப்டன் மாதிரி, ஒரு மாஸ்டர் மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த தேசிய மீட்டிங் இருந்துச்சு. சரி, இந்த ஜேசிஐ அமைப்போட முக்கிய நோக்கம் அது என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த ஜேசிஐ அமைப்பு என்பது இப்போ ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி 18 வயசுலேருந்து 40 வயதுக்கு உட்பட்ட இளம் தலைவர்களுக்கான ஒரு சர்வதேச அமைப்பு. ஏன்னா இதோட முக்கிய நோக்கமே அப்படி தான் இருக்குது. அதாவது என்னென்னா, சமூக மாற்றத்தை உருவாக்கும் இளம் தலைவர்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜேசிஐ அமைப்போட மிக முக்கிய நோக்கமாக இருக்குது. அப்படி தலைமை திறன், தொழில் முனைவோர் திறன் மற்றும் சமூக பொறுப்பு இவற்றெல்லாம் வளர்க்குறதுக்கு உறுப்பினர்கள் தங்கள் சமூகத்தில் நேரடியாக தங்களோட பங்களிப்பை கொடுக்குற வகையில் திட்டங்களை உருவாக்குறதுக்கும் இந்த அமைப்பு உதவி செய்து, அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வளர்க்கவும் இந்த அமைப்பு மிக முக்கியமாக முயற்சி எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு தலைமை அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் தான் உறுப்பினருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜேசிஐ உறுப்பினருக்கு தலைமை வாய்ப்புகள் வழங்கப்படுது. இந்த ஜேசிஐ அமைப்பு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும், அதாவது தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா 127 நாடுகளில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு. 5000த்துக்கு மேற்பட்ட உள்ளூர் கிளைகளை மட்டுமே அங்கே வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. சரி, இந்த ஜேசிஐயில் நம்மளும் சேரணும், எல்லாரும் வராங்க, பேசுகிறாங்க, சமுதாயத்துக்கு பங்களிப்பை கொடுக்குறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குழு உருவாக்கிட்டாங்க, இளைஞர்கள் உருவாக்குறாங்க, அந்த இளைஞர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க, சால்வைகள் அணிவிக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு விழா மேடையில் அவங்கள கௌரவிக்கிறாங்க. இதேமாதிரி நம்மளும் அதில் பங்கு பெறணும், இல்லை ஜேசிஐயில் உறுப்பினராக சேரணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பகுதியில், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஜேசிஐ கிளை என்னங்கிறது எங்கே இருக்குங்கிற கண்டறியணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நெல்லை, மதுரை, சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த ஜேசிஐ கிளைகள் எல்லா இடத்துலையும் இயங்கிட்டு இருக்கு. ஜேசிஐ இந்தியாங்கிற ஒரு இணையதளத்தில் கூட நம்ம இங்கே இருக்கக்கூடிய கிளைகள் நம்ம தேடலாம். அதாவது நம்ம திருநெல்வேலியில் இருந்தால் திருநெல்வேலி கிளை இருக்குது, அதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதாவது இளைஞர்கள் அது அவங்களோட திறன் மேம்பாட்டு பயிற்சியில் தொடங்கி நிறைய வகையில் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடியதுக்கு இங்கே ஜேசிஐ இருக்கக்கூடிய ஜூனியர் செம்பரில் இருக்கக்கூடிய முத்துராஜ் அவர் தான் இதில் தொடர்புக்கு இருக்கார். இங்குள்ள நெல்லையில் நீங்கள் ஜாயின் பண்ண இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் இல்லாதவங்க, இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் இல்லாமல் வெளியூரில் இருக்கீங்க, அது உங்கள் பக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னா ஜேசிஐ இந்தியான்னு சொல்லி இணையதளம் இருக்குது. அது மூலமாக கூட உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளையை தேடி அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் கிளையின் செயலாளர் தொடர்பு கொள்ளலாம், இல்லை தலைவர் தொடர்பு கூட விவரங்களை பெற்று நீங்கள் உறுப்பினர் சேர விருப்பம் தெரிவிக்கலாம். பதிவு கட்டணம் செலுத்துறது பார்த்திங்கன்னா வருடாந்திர பதிவு கட்டணம் இதில் செலுத்தி பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு தொகையை பொறுத்து, அந்த அமௌண்ட் ஒவ்வொரு கிளையை பொறுத்து மாறும். அப்புறம் இந்த இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பயிற்சி மற்றும் ஃபங்க்ஷன்ஸில் அட்டன் பண்ணுறது, இந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்திட்டே இருப்பாங்க. மினிமம் மாதத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனாக இவங்க நடத்துவாங்க. அதில் உங்களோட ஆளுமை திறனை வெளிப்படுத்தும் வகையாக அதுக்கான நிகழ்ச்சிகள் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் உறுப்பினராக இணைஞ்சிட்டாலே ஜேசிஐயில் பயிற்சிகள் கொடுக்குறாங்க, கூட்டங்கள், சமூக சேவை திட்டங்களில் பங்கேற்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்குறாங்க, வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் திறன் மேம்பாடு, பேச்சு திறன், தலைமை திறன், திட்ட மேலாண்மை கூட இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க.
அப்போ கண்டிப்பாக ஒருத்தர் தனிநபராக இருந்தாலும் அவர் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெற்ற நபராக மாறலாம். அப்புறம் சர்வதேச அளவில் எக்ஸ்போசருக்கு உலகளாவிய தேசிய நிகழ்வுகளோட பங்கெடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக JFR சூரிய நாராயண வர்மா, இவர் நேஷனல் வைஸ் பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாமல் JCA ஆலன் பிரிஜித், இவர் வந்து NEPயோட விசிட் அம்பாஸ்டர். அப்புறம் JFSP சரவணகுமார் சோனர் பிரசிடென்ட், இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான நபர்கள். அது மட்டும் இல்லாமல் நெல்லையின் முத்துராஜ், அவர் தான் இந்த ஒருங்கிணைப்பாளர். அது மட்டும் இல்லாமல் நெல்லையோட முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்.